ஹே ஹலோ காய்ஸ் வணக்கம். இன்றைக்கி நான் வந்து புது அப்டேட்டோடு வந்திருக்கேன். 3 மந்த்ஸ் பாஸ்ட் 3 மந்த்ஸில் எனக்கு வந்து உடம்பு சரியில்லை. அதனால் என்னால் கண்டினியூவாக வீடியோ பண்ண முடியல. இனிமேல் நான் டெய்லியும் ஒரு வீடியோ போடலான்னு இருக்கேன். அதுக்கு உங்களோட சப்போர்ட் கண்டிப்பாக தேவை. நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போது ஜிடிஎஸ் ரெக்ரூட்மெண்ட் பற்றி பார்க்க போகிறோம். இப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆன்போர்ட் பண்ணிகிட்டே இருக்காங்க. நமக்கு மெரிட் லிஸ்ட் வந்து 1 2 3 அந்த மாதிரி வந்துக்கிட்டே இருக்குது. நம்ம வந்து இந்த ரெக்ரூட்மெண்ட்டு இதை வந்து நம்ம ஜாயின் பண்ணலாமா வேணாமா, இந்த ஜாப் நமக்கு செட் ஆகுமா அப்படிங்கிற நீங்கள் கன்ஃபியூஷனில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் செலக்ட் ஆன எல்லா கேண்டிடேட்ஸுக்கும் என்னோடய ஆல் த பெஸ்ட். அது மாதிரி ஜிடிஎஸ் இந்த கரியரை சூஸ் பண்ணியிருக்கீங்க. உங்களோட ஓன் இன்ட்ரெஸ்ட்டில் சில பேர் வந்திருப்பீங்க, சில வந்து எல்லாமே தெரிஞ்சு வந்திருப்பீங்க, சிலர் வந்து ஃபினான்ஷியல் நீட்காக வந்திருப்பீங்க. அவங்க எல்லாருக்குமே என்னோடய ஆல் த பெஸ்ட். பட் முன்னாடி இந்த ஜாப் பற்றி நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும். அப்படி தான் நம்ம வந்து ஜாயின் பண்ணணும். ஒன்றுமே அந்த ஜாபோட அந்த கோர் நாலேஜே இல்லாமல் நம்ம போய் ஒர்க் பண்ண முடியாது. அதனால் இந்த ஜாப் என்ன வந்து இந்த ஜாப் நமக்கு செட் ஆகுமா ஆகாதா, இந்த ஜாப் வந்து பண்ணால் நமக்கு வந்து ஃப்யூச்சரில் இந்த கரியர் டெவலப் பண்ண முடியுமா, இது மாதிரி நிறைய கன்ஃபியூஷனில் இருப்பீங்க. அது ஃப்ரெஷராக ஜாயின் பண்ணவங்களுக்கு கண்டிப்பாக இருப்பீங்க. கண்டிப்பாக எல்லாத்துக்குமே நான் வந்து ஒரு வீடியோலையும் பதில் சொல்லலான் இருக்கேன். உங்களுடைய கொஷின்ஸை எல்லாத்தையுமே வந்து நம்ம கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள். இந்த ஜிடிஎஸ் ரெக்ரூட்மெண்ட் முழுக்க வந்து மெரிட் லிஸ்ட்டை பேஸ் பண்ணது தான். மார்க்ஸை மட்டுமே அடிப்படையாக வச்சு செலக்ட் பண்ணுறது தான் இந்த வந்து ஜிடிஎஸ் ரெக்ரூட்மெண்ட். இந்த 2026 அதை தான் ஃபாலோ பண்ணியிருக்காங்க. முன்னாடி இருந்ததுக்கும் இதுக்கும் நிறைய சேஞ்சஸ் இருக்குது. முன்னாடிலாம் வந்து போர்ட்டல் வேறு மாதிரி இருக்கும். இன்னும் அட்வான்ஸ் பண்ணியிருக்காங்க. இன்னும் எல்லாமே மாற்றிருக்காங்க. ஏன்னா நம்ம வந்து நாங்கள் ஜாயின் பண்ணப்போ வந்து வேறு மாதிரி போர்ட்டல் இருந்தது. வேறு அந்த ஒர்க்கிங் மெத்தட் எல்லாமே வந்து எல்லாத்தையும் மாற்றிட்டாங்க. நம்ம வந்து காலத்துக்கு தகுந்த மாதிரி அப்டேட் ஆகிட்டே இருப்போம். இதுக்கு முன்னாடி நமக்கு வந்து தர்பன் அப்படிங்கிற ஆப் இருந்தது. இப்போ வந்து IMA 2.0 அப்படின்னு கொண்டு வந்துட்டாங்க. ஸோ அது வந்து மாறினால அதே மாதிரி போர்ட்டலும் அப்டேட் பண்ணியிருக்காங்க. முன்னாடி இருந்த மாதிரி இல்லாமல் இப்போ வந்து நியூவாக எல்லாத்தையும் மாற்றி நமக்கு கன்வீனியண்ட்டாக கொண்டு வரணும் அப்படிங்கிற மாதிரி செட் பண்ணியிருக்காங்க. செலக்டான கேண்டிடேட்ஸ்லாம் இதை பற்றின நாலேஜ் வந்து முன்னாடியே எடுத்துக்கணும். இந்த மாதிரி நிறைய சேனல்ஸ்லேயும் சொல்லுவாங்க. இது இல்லாமல் நீங்கள் ட்ரைனிங் அந்த மாதிரி போவீங்க. ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு கன்ஃபியூஷனாக இருக்கும், கஷ்டமாக இருக்கலாம். சில ஆஃபீஸ் வந்து ஒர்க் லோடு அதிகமாக இருக்கும், சில ஆஃபீஸில் கம்மியாக இருக்கலாம், சில ஆஃபீஸ் வந்து டெலிவரபிளாக இருக்கும், சிலது நான் டெலிவரபிளாக இருக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அடாப்ட் பண்ணிக்கணும். ஆனால் இந்த காலகட்டத்தில் ஒரு ஜாப் வாங்குறது ஒரு பெரிய விஷயந்தான். அப்படி பார்த்தோன்னா நமக்கு இந்த ஜாப் வந்து ஒரு நல்ல ஜாப் நம்ம வந்து செக்யூர் பண்ணியிருக்கோம். இப்போதைக்கு கண்டிப்பாக இது வந்து யாரும் விட வேணாம் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா இப்போ இருக்க காலகட்டத்துக்கு எல்லா வேக்கண்ட்டுமே ஃபில் ஆகிட்டே வருது. வேக்கன்சி வந்து குறைஞ்சிட்டே தான் வருது. அதனால் வந்து கிடச்சிது அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஜாபை வந்து கன்சிடர் பண்ணுங்கள். ரொம்ப முடியாத பட்சத்தில் வேணால் அதை வேணான்னு டிசைட் பண்ணலாம். ஆனால் நான் சும்மா அப்ளை பண்ணுறேன்னு பண்ணிவிட்டு போகாமல் இருக்கிறதுக்கு அட்லீஸ்ட் மற்ற பீப்புளுக்காக நம்ம வந்து ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கலாம். அதே மாதிரி ஜென்ரல் அட்வைஸாக சொல்லணுன்னா, இப்போ நீங்கள் செலக்ட் ஆகிட்டீங்க சப்போஸ் அப்படின்னா உடனே வந்து இதை கன்சிடர் பண்ணுங்கள். நமக்கு இந்த ஜாப் செட் ஆகுமா, அது ஃபீல்டு ஒர்க்கா ஆஃபீஸ் ஒர்க்கா எல்லாத்தையும் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நமக்கு சப்போஸ் வேணும், கண்டிப்பாக அந்த ஜாப் வேணும்னா நீங்கள் வந்து உடனே ஆக்ஷன் எடுக்கிறது கரெக்டாக இருக்கும். ஏன்னா வந்து ரொம்ப டிலே பண்ணாமல் லாஸ்ட் டேட் வரைக்கும் அந்த டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனாக வச்சுக்காமல் முன்னாடியே வந்து நீங்கள் வாங்கி வச்சுக்கணும். லைக் இந்த மாதிரி டாக்குமெண்ட்ஸ்னால் முக்கியமாக எது கேட்பாங்கன்னா இந்த கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், இதெல்லாம் நீங்கள் வந்து கையில் ரெடியாக வச்சுருந்தீங்கன்னா பெஸ்ட் ஆப்ஷன். அதுக்கப்புறம் வேறு என்ன சொல்லணுன்னா, அதே மாதிரி டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் அப்போல்லாம் வந்து இந்த டேட்குள்ளே சொல்கிறாங்க. அப்பப்போ வந்து இமெயில், ஃபோன் நம்பர் அந்த கான்டாக்ட்லேயுமே வரும். அப்பப்போ செக் பண்ணிகிட்டே இருங்க, என்னென்ன அப்டேட்ஸ் வருது அப்படிங்கிற மாதிரிலாம் பாருங்கள். சப்போஸ் இந்த ரெக்ரூட்மெண்ட் கிடைக்கல அப்படின்னா அடுத்தடுத்த மெரிட் லிஸ்ட்டில் நீங்கள் வந்து வெயிட் பண்ணி பாருங்கள். அதுலேயும் நமக்கு கிடைக்கல, எனக்கு இந்த ஜாப் தான் வேணும்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் நெக்ஸ்ட்டு ரெக்ரூட்மெண்ட் பண்ணுவாங்க போகும், அப்போ வந்து நீங்கள் ட்ரை பண்ணலாம். அதே மாதிரி இந்த ஜாபில் ஜாயின் பண்ணிட்டீங்க, நம்ம வந்து குவிட் பண்ணலாம் அப்படிங்கிற அந்த மாதிரி டபுள் மைண்டடாக இல்லாமல் ஒரு மாதிரி ஸ்டெடியாக இருந்துக்கோங்க. இந்த மாதிரி வந்துட்டோம், இதுதான் நமக்கு இந்த ஒர்க் அப்படின்னா நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி அடாப்ட் ஆகிக்கிறது நல்லது.
இப்போ நம்ம வந்து ஷார்ட்டாக எல்லாருக்கும் புரிகிற மாதிரி ஒரு 1 மினிட்ல இந்த ஜாப் பற்றி என்னென்னு பார்த்துடலாம். தெரிஞ்சவங்க இதுக்கு மேலே ஸ்கிப் பண்ணிக்கோங்க. தெரியாதவங்க ஒரு தடவை பார்த்துக்கோங்க. இந்த ஜாப் வந்து ஜிடிஎஸ் ரெக்ரூட்மெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, இந்தியா போஸ்ட்டு டிபார்ட்மெண்ட் ஆஃப் போஸ்ட்டு கீழே வர்றது தான் இந்த ஜிடிஎஸ் ரெக்ரூட்மெண்ட்டு. ஜிடிஎஸ்னால் ஒன்றும் இல்லை, கிராமின் தக் சேவக் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் வந்து பிபிஎம், ஏபிபிஎம் 2 ரோல் வரும். பிபிஎம் வந்து பிரான்ச் போஸ்ட் மாஸ்டர், ஏபிபிஎம் அசிஸ்டன்ட் பிரான்ச் போஸ்ட் மாஸ்டர். இப்போ வந்து இந்த டைம் வேக்கன்சிஸ் பார்த்திங்கன்னா ஆல் ஓவர் இந்தியாவில் 28,000+ வேக்கன்சிஸ் இருக்குது. இப்போ இதில் வந்து எலிஜிபிலிட்டி அப்படின்னு பார்த்திங்கன்னா 10th பாஸ், அது வந்து பாஸுன்னு கிடையாது, மெரிட்டில் இருக்கணும். அதுவும் ஹை மார்க்ஸாக உள்ளவங்க நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். மற்ற கொஞ்சம் மார்க்ஸ்னால் ஒரு 480, 470 இவங்க வந்து அந்த ரிசர்வேஷன் கேட்டகரியில் இந்த பிடபிள்யூடி, இடபிள்யூஎஸ் இந்த மாதிரி ரிசர்வேஷனில் வேணால் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். மற்றபடி யூஆராக இருக்கட்டும், ஓபிசியாக இருக்கட்டும், மற்ற எல்லாத்துக்குமே வந்து கண்டிப்பாக மார்க்ஸ் தான் வேணும். மார்க்ஸ் தான் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸு. அது வந்து ஹையஸ்ட்டு மார்க்ஸ் இருக்கணும். அதே மாதிரி உங்கள் சப்ஜெக்டில் வந்து மேக்ஸ், இங்கிலீஷ் அந்த மாதிரி இருக்கணும். லோக்கல் லாங்குவேஜ் வந்து கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். ஏஜ் லிமிட் பார்த்திங்கன்னா 18லேருந்து 40 வரைக்கும் இருக்கும் ஏஜ் லிமிட்டு. ஆனால் எந்த ஜாப்லேயுமே வந்து 30 இவ்வளோ தான் கொடுப்பாங்க. அதிகபட்சம் 35, 33 இப்படி தான் இருக்கும். ஆனால் இந்த ஜாபில் தான் வந்து 40 இயர்ஸ் வரைக்கும் கொடுக்குறாங்க ரிலாக்ஸேஷன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது நோ எக்ஸாம் பேஸ்டு ஒரு ரெக்ரூட்மெண்ட்டே கிடையாது. இது ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுடைய 10th மார்க் மெரிட் லிஸ்ட் பேஸ் பண்ண ஒரு ஜாப் இது. அதுக்கப்புறம் சப்போஸ் நீங்கள் செலக்ட் ஆகிட்டிங்க அப்படின்னா டிவி இருக்கும், டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் இருக்கும். அதுக்கப்புறம் ஃபைனல் செலெக்ஷன் இருக்கும். இப்படி தான் உங்களுக்கு போகும். இது வந்து ஆன்லைனில் தான் அப்ளை பண்ணணும். அது ஜிடிஎஸ் போர்ட்டல் மூலியமாக தான் அப்ளை பண்ண முடியும். மற்ற இந்த ஆஃப்லைன்லையோ அந்த மாதிரிலாம் கிடையாது. இப்போ வந்து இந்த சைக்கிள் பார்த்திங்கன்னா January 31, 2026 ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் லாஸ்ட் டேட் எப்போ முடிஞ்சதுன்னா 14th Feb 2026 இதில் தான் இது பண்ணுச்சு எண்ட் டேட்டு. அதுக்கப்புறம் கரெக்ஷன் எப்போ கொடுத்தாங்க பார்த்திங்கன்னா Feb 18லேருந்து 19 அதுக்குள்ளே 2 days கொடுத்தாங்க. அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து ஜென்ரல் ஓபிசிக்கெலாம் வந்து 100 rupees இருக்கும். எஸ்சி எஸ்டி ஃபீமேலாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃப்ரீ. சேலரி பார்த்திங்கன்னா 10,000லேருந்து 24,000 இருக்கும். அதுவும் பிபிஎம் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா 12,000லேருந்து 29, அதாவது அதிகபட்ச சேலரி 29 வரைக்கும் ஹைக் இருக்கும் அப்படின்னு. அதுக்கு மேலே வந்து நமக்கு கிடைக்காது, அவ்வளோதான். அதுக்கப்புறம் இதோட இந்த சேலரி ஸ்ட்ரக்சர் இதெல்லாம் வந்து என்னுடைய பழைய வீடியோஸில் இருக்கும். கண்டிப்பாக ரெஃபர் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு புரியும். டிஆர்சிஏனா என்ன, டிஏ இந்த மாதிரி தனித்தனியாக பிரித்து சொல்லியிருப்பேன். நீங்கள் அதில் வந்து வெரிஃபை பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இப்போ வந்து மார்க்ஸ் வந்து சேமாக இருக்குன்னு வச்சுப்போங்களேன். இப்போ ஏன்ற கேண்டிடேட் வந்து 495 எடுத்திருக்காங்க, பின்ற கேண்டிடேட்டும் 495 எடுத்திருக்காங்க. அப்போ ப்ரிஃபரன்ஸ் யாருக்கு போகும்னா, யாருக்கு அந்த 2 பேரில் ஏஜ் அதிகமோ. இப்போ வந்து ஒருத்தர் வந்து 2004 இருக்காங்க, இன்னொருத்தவங்க 2003. இப்போ யாருக்கு போகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2003 பிறந்தவங்க, அவங்களுக்கு தான் வந்து ப்ரிஃபரன்ஸ் போகும். ஒரே மார்க்ஸாக இருக்காங்கன்னா இப்படி தான் வந்து மெரிட் லிஸ்ட்டு ரெடி பண்ணப்படுது. அதுக்கப்புறம் வந்து ரியாலிட்டி என்னென்னா, இதுக்கு வந்து ரிட்டன் எக்ஸாமோ இல்லை எதுவுமே கிடையாது. ஆனால் கட் ஆஃப் வந்து 90க்கு மேலே உள்ளவங்க ட்ரை பண்ணலாம். எனக்கு இந்த ஜாப் தான் வேணும், இதுனா 90% சொல்கிறேன் நான் அட்லீஸ்ட். ஆனால் 90ன்றது கூட ரியாலிட்டி கிடையாது. கிரவுண்ட் லெவல் ரியாலிட்டி பார்த்திங்கன்னா அட்லீஸ்ட் 95 எல்லாருமே வந்து 97%, 98% அவங்க அப்ளை பண்ணியுமே கிடைக்காம இருக்குது. ஏன்னா வந்து காம்படிஷன் அதிகமாக போயிட்டுருக்கு. ஜாப் நேச்சர் பார்த்திங்கன்னா இது வந்து ரூரலில் தான் இருக்கும். போஸ்ட் ஆஃபீஸ் ஒர்க்காக இருக்கும் மேக்ஸிமம். அதிகபட்சம் அர்பன்லலாம் சான்ஸ் இல்லை, ஒரு செமி ரூரல் இந்த மாதிரி தான் இருக்கும். ரூரல் தான் கண்டிப்பாக. டெலிவரிக்கும் ஆஃபீஸ் ஒர்க் அந்த மாதிரியும் இருக்கும். சிலருக்கு வந்து ஆஃபீஸ் ஒர்க் மட்டும் இருக்கும், பிபிஎம்லே இருக்கும். பிபிஎம்லே வந்து நிறைய டைப்ஸ் இருக்குது. அது வந்து நான் பின்னாடி வர வீடியோஸில் சொல்கிறேன். பட் இப்போ வந்து ஜென்ரலாக தெரிஞ்சுக்கோங்க. அவ்வளோதான். நம்ம வந்து மேக்ஸிமம் கவர் பண்ணிட்டோன்னு நினைக்கிறேன் டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும். வேறு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ணுங்கள். நான் எல்லாத்துக்குமே ரிப்ளை பண்ணுவேன். தேங்க்யூ.